எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீர்த்திகா. நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஐடென்டிட்டி. கீர்த்திகா, உங்களுக்கு உங்களுடைய நேம். அது போல நம்மளுடைய பேரை இன்னொருத்தவங்களுக்கு, என் பேர் அதே இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அதே இருக்கலாம். ஆனா நம்ம இண்டிவிஜுவலா தெரியணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு பட்டம் இருக்கு. அதுதான் இப்போ கீர்த்திகா பிஜி அசிஸ்டன்ட், சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல், கொளத்தூர். இந்த ஐடென்டிட்டி வேற. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தவங்களுடைய கண்ணோட்டத்துக்கும் இப்ப என்ன பாக்குறவங்களுடைய கண்ணோட்டத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அது வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கு. இது கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ப்ரொஃபசர் அகாடமி. ஐ ஷுட் தேங்க் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேதான். அந்த குரு அவருடைய ஒரு சப்போர்ட். அதனால நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பட்டத்தோடையும் எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் கிரியேட் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீமுக்காக எழுந்துறீங்க, ஓடுங்க, அலாரம் செட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். பட் அந்த அலாரம் அப்படிங்கறது உங்க மைண்டுக்குள்ள நீங்க செட் பண்றது. நம்ம ஒரு மொபைல்ல ஒரு 4 o'clock செட் பண்ணலாம். ஆனா 3:50க்கு நீங்க வேக்கப் எழுந்திருச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ட்ரீம். நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரியல் சக்சஸ். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த அட்டெம்ப்ட், அடுத்த அட்டெம்ப்ட், அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட். அப்படி யோசிக்காதீங்க. அட்டெம்ப்ட் அந்த வேர்டு எடுக்காதீங்க. போங்க, நமக்கானதுதான், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஆனா நான் நினைக்கல இதுல நான் கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கறத மட்டும் தான் நினைச்சேனே தவிர்த்து நெக்ஸ்ட் டைம் போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்குள்ள இல்ல. நான் ரொம்பவுமே மார்னிங் பர்சன் கிடையாது. ஐ யூசுவலி வேக்கப் at 7. எப்ப அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சது. 3:50க்கு எழுந்திருச்சேன், 2 o'clock எழுந்திருச்சேன். அதுக்கு டைமே கிடையாது. தேங்க்யூ ஆல். ஜானருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இஃப் இட் இஸ் அ ப்ரோஸ், நம்ம ஒவ்வொன்றையும் வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன் படிக்கணும். சேம் வித் த போயம். பட் இன் போயம் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அது பின்னாடி என்ன சொல்ல வருது அதையும் நம்ம முக்கியமா படிக்க வேண்டியதா இருக்கும். நாவல், கேரக்டர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டர்ஸ், அதனுடைய ஆத்தர்ஸ். தென் டிராமா, நீங்களும் இன்னொருத்தரும் அதை பேசும்போது எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில படிங்க. ஏன்னா மேக்சிமம் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அணுகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, இந்த டயலாக் பேசினது யாரு, அப்போ நீங்களும் இன்னொருத்தரும் ஆப்போசிட்ல பேசுற மாதிரி அந்த டியூயல் ரோலே நீங்களே பிளே பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் எழுதி பாருங்க நம்மளுடைய முக்கியமான கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையும் நிச்சயமா எழுதி பாருங்க. கண்டிப்பா நம்மளோட எக்ஸாம் ஹால்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. நான் 150 கொஸ்டின்ஸ் எழுதுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் 70, 75 அவ்வளவுதான். பட் என்னோட ஃபேக்கல்டி சொல்றதா இருக்கட்டும், நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே மார்க் கம்மியும் எச்சோ, தட்ஸ் நாட் a matter. We have to give attempt in test. எவ்வளவு டெஸ்ட் போட்டு பாக்குறோமோ அவ்வளவு நம்மளோட OMR ஷீட்டை பார்க்கும்போது ஒரு பயம் இல்லாம இருக்கும். அதுதான் ரியல் சக்சஸ். நம்ம எவ்வளவு படிச்சுட்டு போனாலும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So try to make more test and thank you all.